பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ரோம 16வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் என்பதாக. நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருங்கள். பி வைஸ் டு குட் அண்ட் இன்னசென்ட் டு ஈவில் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர்களுக்கும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதும்போது அவர்களுடைய கீழ்ப்படிதலை குறித்து சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு ஆலோசனையாக, நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறினார். கர்த்தருடைய ஜனங்களாகிய நீங்களும் இப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நன்மையானவற்றையும் தீமையானவற்றையும் பகுத்தறிந்து ஜீவிப்பதுதான் ஜெயஜீவியம் செய்யும் வழியாகும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் நன்மைகளினாலும் தீமைகளினாலும் நிறைந்திருக்கிறது. இந்நாட்களில் காணப்படுகிற நவீன தொழில்நுட்பங்களிலும் நன்மைகளும் தீமைகளும் காணப்படுகிறது. நாம் படிக்கிற பள்ளி கல்லூரிகளிலும் வேலை பார்க்கிற இடங்களிலும் நன்மைகளும் தீமைகளும் காணப்படுகிறது. நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளுக்கு முன்பும் ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியும் காணப்பட்டது. அவர்கள் விலக்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தெரிந்தெடுத்ததன் நிமித்தம் தீமையை தெரிந்தெடுத்து பாவம் செய்தார்கள். சாலமோன் ராஜா தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அவ்வேளையில் கிபியோனில் கர்த்தர் அவனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அவன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததாய் காணப்பட்டது. சாலமோனைப் போல நன்மை தீமையை வகையறுக்கிற ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவரிடம் கேட்டு நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பங்களைப் போல வினா உடையவர்களாகவும் காணப்படுங்கள் என்றார். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை குறித்து கூறும்போது, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று எரேமியா 4:22 கூறினார். நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தீமைகள் செய்வதற்கு பேதைகளாய் காணப்பட வேண்டுமே ஒழிய பேதையாய் காணப்பட்டு மற்றவர்களுடைய வஞ்சக கண்ணிகளில் அகப்பட்டு விடாதிருங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உமது பிள்ளைகள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் வாழ கர்த்ததாமே கிருபை பாராட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்மை செய்வதில் ஒரு நாளும் சோர்ந்து போய் விடாதபடி இவர்கள் காணப்பட கிருபை பாராட்டுவீராக. அப்படியே தீமைகளை முன்னறிந்து ஜாக்கிரதையாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை புரியும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். கண்மணி போல காத்திருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.